சென்னை ராமாபுரத்தில் மெட்ரோ ரயில் மேம்பால கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் சாலையை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, சென்னை ராமபுரம் பகுதியில் மெட்ரோ தூண்கள் கீழே விழுந்து நேற்று இரவு விபத்துக்குள்ளானது. கிட்டத்தட்ட 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கீழே இருந்த அந்த மெட்ரோ தூண்கள் சரி செய்யும் பணியானது நிறைவடைந்திருக்கிறது. இதில் ஒருவர் இந்த விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது சென்னை ராமபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெட்ரோ தூண் விழுந்த இடத்தில் தற்போது சாலைகள் அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஐ வடிவ கொண்ட 2 தூண்களும் ஏ பிரேம் கொண்ட ஒரு தூண்கள் என 3 தூண்களும் கீழே விழுந்ததின் காரணமாக இந்த விபத்து என்பது நேற்று இரவு நடைபெற்றிருக்கின்றது. இந்த விபத்தின் காரணமாக சென்னை கிண்டியிலிருந்து தன்னுடைய பணியை முடித்து காட்டுப்பாக்கம் நோக்கி சென்ற ஒருவர் இந்த விபத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக அந்த சரி செய்யும் பணிகளானது மெட்ரோ துறை சார்ந்தவர்கள் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த தூண்கள் விழுந்த இடத்தில் சாலையில் பெரிய அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது புதிய சாலைகள் அமைக்கும் பணியானது இந்த பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் பாண்டியராஜன் தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். இதன் காரணமாகவும் இந்த பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலையின் ஒரு பகுதியில் தற்போது அந்த சாலைகள் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருவதன் காரணமாக சாலைகள் குறுக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வாகனங்கள் தற்போது சென்று கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக பீக் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்னும் 1 மணி நேரத்திற்கு பிறகு இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது இன்னும் அதிகமாக இருக்கும் என சொல்லப்படுகின்றது. சாதாரணமாகவே சென்னை நந்தம்பாக்கத்தில் இருந்து போரூர் நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலை அதிகமாக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய சாலை. தற்போது இந்த விபத்தின் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போது நந்தம்பாக்கம் காவல்துறையினர் முதற்கட்டமாக வழக்கு பதிவு இந்த மெட்ரோ தூண்கள் விபத்து காரணமாக தற்போது செய்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இந்த மெட்ரோ தூண்கள் விழுந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.